வணக்கம் உறவுகளே. உங்களை சந்திப்பது உங்களுடைய முருகன். நான் என்ன சொல்ல வர போகிறேன் என்று சொன்னால், எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் அல்லது எங்களுடைய அரசாங்கம் இந்த வாகன இறக்குமதி செய்து தானே, வாகன இறக்குமதி அதிகரித்து கொண்டு போகிற மாதிரி தெரியுது. யாழ்ப்பாணத்தில் வாகனங்கள் குவியுது. வாகனங்கள் குவிந்து வீதிகளில் எங்கே வாகனம் ஓடுறது தெரியாத ஒரு நிலப்பாடு வர மாதிரி எனக்கு தெரியுது. அதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கோமெண்ட்ஸில் போடுங்கோ. என்ன செய்யலாம் இதுக்குண்டு? ஏன்னு சொன்னால், இப்போ தீபாவளி சீசனும் இருக்குத்தான். அதை விட டவுனுக்குள்ளே யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்தடியில் நெருங்க முடியாமல் இருக்குது. வாகனங்களை ஓட முடியாமல் இருக்குது. அவ்வளோ நெரிசலாக இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாலே அந்த மெயின் ரோட்டால் பைரவர் கோயிலடிக்கு திரும்புகிற பக்கம், அந்த பைரவர் கோயிலடியிலே அந்த முல்லத்தி பஸ்ஸு, வவுனியா பஸ், மன்னார் பஸ்ஸு அதுக்குள்ளால வரார்கள். தனியார் துறை பஸ் அதில் ஒன்று தான் ஆக்களை இறக்குது. ஆனால் அதில் ஆக்களை இறக்குறதுக்கு சரியான நெரிசலை சந்திக்க வேண்டியா இருக்குது. அதுக்குள்ளே ஏற்றுறதுக்காக மோட்டர் சைக்கிளில் போனால் அங்காலே ஆட்டோக்காரர் அகதிகள் தங்களிடம் அதுக்குள்ளே விடாதையும் கொண்டுவார்கள். இஞ்சாலே வாகனங்கள் கடைக்காரர் தங்களிடம் முன்னுக்கு விடாதையும் கொண்டுவார்கள். அங்காலே சைக்கிள் விடலாமே இருக்குது. அதுக்குள்ளே சரியான ஒரு நெரிசலை சந்தித்து ஒரு விபத்தை சந்திக்க வேண்டிய ஒரு விபரீதங்களெல்லாம் அதில் ஏற்படுற மாதிரி எனக்கு கிடைக்கணும்னு சொன்னால், உண்மையிலே அது சத்தியம். எங்களுக்கு பஸ் நிலையம் போகாது, எங்கள்கிட்ட பஸ் ஸ்டாண்டு எங்களுக்கு காணாது. மற்றது எங்கள்கிட்ட அந்த டவுன் நகர பகுதி அதில் இருந்த கடத்தெருவுகள் அதுக்குள்ளே தான் நெருக்கடியால் மக்கள்கிட்ட நெருக்கடி அப்படியே கொண்டு வந்து அமர்த்தி அடைச்சி விடுற மாதிரி கிடக்கு. அடைச்ச உடனே வாகன நெரிசல் கூடி எங்கால போகிறது எங்கால வாரன்னு தெரியல. அந்த மின்சார நிலைய விதி கிடக்கு. அது இப்போ ஒரு ஒற்றை வழி பாதையாக்குனால கொஞ்சம் பரவாயில்லை. அது இருவழி பாதையாக இருக்க அங்கேருந்தும் பெறுவார்கள், இங்கேருந்தும் போவார்கள். அதுக்குள்ளே விலக்கி எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே வாகனங்களை செலுத்துகிறவர்கள் உண்மையிலே நிதானமாக சரியாக செலுத்தணும். அல்லாட்டி கொஞ்சம் தவறுனால் அது விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது. உண்மையிலே அந்த என்னது பஸ் நிலையத்தினுடைய அந்த விஸ்தீரணத்தை எப்படி செய்யலாம் என்னதுக்கு நான் எங்கே கிட்டடியிலே மாவட்ட செயலகத்திலும் இந்த பஸ் நிலையங்கள் அமைக்கிறத பற்றி கதைச்சவே. என்னென்னு சொன்னால், தனியாக அந்த லோன்ரி பண்ண சொல்கிற நீண்ட தூர பயண பேருந்துகள் எல்லாம் அந்த புதுசாக அமைக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்டில் நிற்கணும்னு சொல்லி மற்றவைகள் எல்லாம் இங்கே நிற்கணும். அதான் அப்படி செய்தாலும் கொஞ்சம் அந்த சன நெரிசலை குறைக்கலாம் போலோட தான். அதாவது அதுக்கு என்ன அதுன்ற நன்மை தீமைகள் தெரியா இருக்குது. அதுக்குள்ளே இலங்கை போக்குவரத்து சபை, இங்கே தனியார் போக்குவரத்து சபைகள் அவர்கள் இதுவருக்குள்ளேயும் ஒரு சரியான ஒரு உடன்பாடுகள் தென்படாமல் இருக்கிறதால இப்படியான பிரச்சனையும் தெரியல. உண்மையிலே அங்கே அந்த பஸ் நிலையம் சும்மா கிடக்குது, அது பொறிச்சோடு போய் கிடக்குது. அதை ஒரு ஆக்கள் போய் வாகனங்களும் அப்படி வந்தால் அங்கே மக்கள் கொஞ்சம் போனால் இங்கே கொஞ்சம் நெரிசல் குறையும். இந்த நெரிசல் கூடுதாலே ஆபத்துகள் தானே. இப்போ எல்லாருக்கும் ஆபத்து. இதால் லாப நட்டங்களை பார்க்குறத விட மக்களுடைய வாழ்வின் நலங்களை தானே பார்க்கணும். அப்போ வாழ்வின் நலங்களை பார்க்கின்ற போது இந்த பஸ் நிலையத்தினுடைய அல்லது இந்த நகராட்சி அந்த நகரம் இருக்கிற அந்த நகரம் யாழ் நகரத்தின் நெருக்கடிகளை குறைக்கத்தான் யோசிக்கணும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உண்மையிலே இதுக்கு ஒரு கர்சனை எடுத்து இதற்கான ஒரு தீர கிட்டடியில் தேடணும். தேடாட்டி வாகனங்கள் இறங்கி கொண்டே இருக்குது, வாகனங்கள் அதிகரித்து கொண்டே இருக்குது. மோட்டார் சைக்கிள்கள் எவ்வளவுதான் கொண்டு வந்து பறக்கிறாங்களோ அவ்வளவும் வியாபாரம் போய் கொண்டிருக்கிறது. அந்த டியோ சைக்கிள் கண்டைக்கு புக்கிங் அடியில் போய் பார்த்தால் அது 1000 1500 புக்கிங் இருக்குது. அது வேற போய்கொண்டிருக்கு. எங்கே போகுது, எங்கே ஓடுது ஒன்றுமே தெரியல. அப்போ எங்கே ஓடுறது? நீ யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளே போனால் ஓட இடம் இல்லைன்னு அப்படி மண்ணை அப்படி தூவி விட்டால் கீழே விழாது கொள்ள அப்படி நெருக்கடி. இப்போ தீபாவளி சீசன் வரும், அதுக்குள்ளே என்ன நெருக்கடி கடைக்குள்ளே இந்த சனம்னு சொன்னால். இப்போ நகை கடையெல்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற மாதிரி கிடக்குன்னு சொன்னால் நகையினுடைய விலைகள் இப்போ அதிகரித்து கொண்டு போயிருக்கு. அது தெரியும் எங்களுக்கு. ஆகையினால இதுக்கான ஒரு சரியான ஒரு தீர்வு எடுக்கணும். இல்லாட்டி இது சரியான கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு போகும் போல தெரியுது. ஆகையினால சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் ஒரு கரிசனை எடுக்கணும். உண்மையிலே எங்கள்கிட்ட
நிலப்பாடு ஆளுநர் ஐயாவும் அன்றைக்கு அந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அந்த நெரிசலை குறைப்பதற்கு தான் செய்வோம் இதாண்டோன்னு சொல்லியும் அந்த நீண்ட தூர வேணாம் இதோட அங்கே கொண்டு வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கு தேதி கொடுத்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். அப்படி கொடுத்துருந்தால் உண்மையிலே நல்ல ஒரு விடயம். அது அந்த 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 குறிப்பிட்ட தேதியில் அங்கால போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு இலகுவான வழி இருக்கும். கொஞ்சம் அகண்ட பாதைகள் அந்த கடைகள் எல்லாம் அந்த இலங்கை போக்குவரத்து சபைக்குள்ளேயே கடைகள் இருக்கு. அந்த வளாகத்துக்குள்ளேயே கடை இருப்பது அந்த வாகனங்கள் வெட்டி எடுக்கிறது கூட அந்த கடையெல்லாம் கொண்டு மோதல் மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிடும். அந்த கடைகளுக்கும் ஒரு சரியான ஒரு இடத்தை கொடுத்து அவர்கள் வியாபாரம் செய்வதற்காக ஒரு வளமான இடங்களை கொடுத்தால் அந்த வியாபாரிகளும் பாவம் தங்களுடைய வயதுக்கு பிழைத்துக் கொள்வார்கள். அவர்களும் ஏதோ தங்களுடைய உழைப்பை தங்களுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரங்களை கொண்டு செல்வதற்காகத்தான் அதுக்கே போட்டுருக்கிறார்கள். அதுக்கு வாடகை கொடுக்குறார்கள். அந்த வாடகை யார் வாங்குறது தெரியல. அப்போ அதுக்குள்ளார எடுத்து அவர்களுக்கு வேறு ஒரு இடத்தை ஒதுக்கி ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய இடமா ஒதுக்கினால் நல்லா இருக்கும். அல்லது முத்தவழி பக்கம் முத்தூரில் பெரிய ஒளி கிடக்கு அதிலெல்லாம் பெரிய பஸ் ஸ்டாண்டை போட்டு அப்படி சுற்றி கடைகளை போட்டு விட்டால் நல்ல வியாபாரங்கள் நடக்கும் என்று தான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்னு சொல்லி இது உங்களுக்கு கருத்து இருந்தால் தயவுசெய்து என்ன பொருள் நினைக்கிறாங்க. நான் சும்மா என்னுடைய அங்கத்தை தான் சொன்னேன். நான் இதில் நன்மை தீமையை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். இதிலே என்ன நன்மை இருக்குது என்ன தீமை இருக்குது இதாலே என்ன சுக துக்கங்கள் இருக்குது என்று சொல்லுது. நீங்கள் உங்களோட கொமெண்ட்ஸ் எனக்கு இருக்க நீங்களே தெரிவித்து கொண்டால் நல்லா இருக்கும். நன்றி.